இந்தக்கா இப்போ உடனே வா நான் சுருக்கா வந்துடுவேன்னு ஃபோன் பண்ணி சொன்னாவ. நான் வீட்டிலேருந்து கிளம்பி வந்து 1/2 மணி நேரம் கூடுதலாவது. என்ன வேலை காணையில் கொஞ்சம் தள்ளி போய் பார்ப்போம். இது கோல்மட்டி கோகிலோட வண்டி மாதிரிலாம் இருக்குது. வண்டி விட்டுட்டு எங்கே ஒழிஞ்சு போனாலும் தெரியல. வண்டி பளபளன்னு அழகாக இருக்குது. நம்மளும் இதே மாதிரி ஒரு வண்டி வாங்கணும். அதான் வாங்கிடலாமே. அதுபடி கோகிலா இந்த வண்டியெல்லாம் வாங்க முடியும். வேறுபடி எல்லாரையும் மாதிரி பணத்தை கொடுத்து தான் வாங்கணும். உனக்கு என்னமா நீ ஈஸியாக வாங்குவ. ஒரு பக்கம் 100 நாள் வேலையில் சூப்பர்வைசராக இருக்க. அதிலிருந்து உனக்கு எக்கச்சக்கம் பணம் வந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் மாமியார் வீட்டில் இருந்தும் அம்மா வீட்டில் இருந்துமா பணம் மழையாக கொட்டுது. என் நிலமை அப்படியா? உங்களை யார் வேண்டாம்னு சொன்னது? நீங்களும் 100 நாள் வேலையில் போய் சம்பாதிக்க வேண்டியது தானே. உனக்கு இப்பெல்லாம் எனக்கு சாமர்த்தியம் கிடையாதும்மா. உங்கள் மூஞ்சிக்கு போடுற மேக்கப்புக்கு ஆகுற பணத்தை தனியாக தூக்கி வச்சேன்னா 1 மாதத்துலேயே இதே மாதிரி வண்டி நீங்களே வாங்கிடலாம். நபரு, நான் ஒன்றும் நீ சொல்லுற மாதிரி மேக்கப்புக்கு அவ்வளோ பணம்னு செலவழிக்கல தெரியுமா. ஒரு வாரத்துக்கு 2 வாட்டி தான் மேக்கப் செட்டுக்கு ஆர்டரே போடுவேன். அதை மிச்சம் வச்சு ஒன்றும் இந்த வண்டியெலாம் வாங்கிட முடியாது. ஒன்றா எல்லா அழுவலுமே மேக்கப்புக்கு அதிகமாக செலவழிப்பேன்னு சொல்லி அழுவேன். ஏனுமே எவ்வளோல அப்படி பேசட்டும், அவ்வளோல நான் உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன். அங்கே போகிறது சுந்தரியக்கா மாதிரிலாம் தெரிஞ்சு சுந்தரிக்கான்னு நானும் வரேன். என்ன கொசில அந்த மேக்கப் பைத்தியம் ஏன் அப்படி ஓடுது? அதுக்கு தெரிஞ்ச ஆள் யாரும் அங்கே போகிறவ, அதான் அது பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே ஓடுது. என்னக்கா நீங்கள் 1 மணி நேரத்துக்கு முந்தையே அவசரம்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க. நானும் அங்கேருந்து வந்து 1/2 மணி நேரம் கூடுதலாயிட்டு. ஏன்க்கா வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிட்டு? என்ன கொசில பண்ணுறது? வீட்டிலேருந்து வரணுன்னு கிளம்பிட்டா அவ்வளோ ஈஸியாக வர முடியுதா? வெளியில் கிளம்பி வர நேரத்துக்கு தான் என் மாமியார் கொஞ்சோண்டு சோறு போட்டு தந்துட்டு போயிருமான்னு சொல்லிச்சு. சாப்பாட்டை போட்டு கொடுத்துட்டு வந்துடலான்னு பார்த்தா அப்பந்தான் எனக்கு விற்கிது ஒரு சொம்பு தண்ணியை கொண்டு தான்னு கேட்குது. என்ன செய்ய கோகிலா, எல்லாத்தையும் செஞ்சுட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஆமாக்கா, இந்த மாமியார் மாதிரி சொல்கிற வேலையை செய்யலைன்னா திமிரு பிடிச்ச மருமவானெல்லாம் பட்டம் கட்டுக்காத. ஆமாம், என்ன செய்ய, அதுக்கு பயந்து தான் எல்லா வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்குது. எல்லா வேலையும் செஞ்சுட்ட மாட்டோம். நல்ல மருமவானெலாம் சொல்லுக்காத. அந்த நல்ல பேர்லாம் கிடைக்குன்னு எதிர்பார்த்த முடியுமா கோகிலா? ஏதோ நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செஞ்சுட்டு போக வேண்டியதுதான். நீங்கள் சொல்லதான் சரிதான்க்கா. என்னக்கா இது, நான் தந்த பிரியாணியே மறுபடியும் கொண்டு வந்திருக்கிய? ஆமாம் கோகிலா, நீ தந்த பிரியாணியை அப்படியே தூக்கி கொண்டு வீட்டில் வச்சுட்டு மறுபடியும் கொண்டுட்டு வந்திருக்கேன். பிரியாணி கெட்டு போன மாதிரி தெரியல. அதை எப்படி கெட்டு போனது மாதிரி தெரியும்? இந்த பிரியாணியெல்லாம் நீ செஞ்சதில்லை, நான் செஞ்சது. என்னக்கா சொல்லியே, இந்த பிரியாணியெல்லாம் நீங்கள் செஞ்சல? உங்களுக்கு பிரியாணியெல்லாம் செய்ய தெரியுமா? சும்மா சும்மா வண்டியை இங்கே அங்கே தூக்கிட்டு தெரிய உனக்கே செய்ய தெரியும் பற்றில, எனக்கு செய்ய தெரியாது. என்னக்கா நீங்கள் என்னை பார்த்து இப்படி சொல்றிய? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேம்மா, இதுக்கு போய் வருத்தப்படலாமா? ரொம்ப நேரமாக கையில் பிரியாணி வச்சுட்ருக்கேனே, கொஞ்சம் வாங்கக்கூடாதா? கொண்டாங்கக்கா. ஒன்றும் பிரியாணியை சூப்பராக வச்சுருக்கிய. மறக்க தானே சும்மா ஏன் தின்னு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு கோகிலா. சரிக்கா, தின்னு பார்க்கேன். வேண்டாம் கோகிலா, இங்கே வச்சு ஒன்றா தின்னு பார்க்கண்டாம். ஏன்க்கா அப்படி சொல்லுவிய? சாப்பாடுலாம் கோகிலா வழியில் வச்சுலாம் திங்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதனால் இதை நீ வீட்டில் கொண்டு போய் சாப்பிடு. சரிக்கா. அப்புறம் கோகிலா, இப்போ உங்கள் மாமியார் எப்படி இருக்காவ? அவளுக்கு என்ன இருக்காவ? என்ன கோகிலா மூஞ்சி ஒரு மாதிரியே போகுது, வீட்டில் எதுவும் பிரச்சனையா? என்னைக்குக்கா பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கு. அதுலேயும் இந்த மாமியார் இப்போ ரொம்ப மாறிட்டுக்கா. இதை செய்ய அதை செய்யணும் எப்பவும் வேலையை விட்டே இருக்குதுக்கா. நீ வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பி வந்துட வேண்டியது தானே? அப்படி சொல்லிட்டு தான்க்கா இப்போ வெளியில் வாரேன். மறுபடியும் வீட்டில் போய் அக்கடான்னு உட்காரலான்னா விட மாட்டேக்குதுக்கா. வீடு கிடக்க சாடை வருன்னு ஓயாமல் புலம்பிக்கிட்டே கிடக்குது. ஏன் தான் எல்லா மாமியாரும் ஒரே மாதிரியே இருக்காவளோ தெரியல. வீட்டுக்கு வீடு வாசப்படிங்க மாதிரி மாமியாருக்கு மாமியாரும் ஒரே போல் தான் இருக்காவ. அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் மாமியாராக இருந்து தான் வந்தவங்க தான் எதுக்கு தான் மறந்து தெளிக்கவளோ தெரியல. என்ன செய்ய, எல்லாம் நம்ம நேரம். நம்மளாவது எதிர்காலத்தில் நல்ல மாமியாராக இருப்போம். ஆமாம்,
நம்ம மட்டும் நல்ல மாமியாராக இருப்போம்னு நினச்சா மட்டும் இந்த ஊர் உலகம் சும்மா விட்டுரும் பாரு. நமக்கெல்லாம் ஒரு அழுவா 2 அழுவா இருந்தால் கூட சமாளிச்சிடலாம். ஆனால் திரும்புக பக்கம்லாம் அழுவலாக இருக்குது. என்னையை 10 தான் அழுவன்னு இவ்வளோ நாளும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த வண்டி பார்த்துலாம் அழ ஆரம்பிச்சிட்டு அழுவலை. என்ன குஷில சொல்கிறேன், இந்த வண்டி பார்த்தா அழுகாப்ல? யார் இப்போ இந்த வண்டி பார்த்தா அழுதா? ஒருத்தியா 2 பேரா? பார்க்குறவளெல்லாம் அழகான் செய்காளுவேன். இப்போ கூட கொஞ்சம் வந்து இந்த மேக்கப் ஐட்டம் போச்சுலாக்கா, அது கூட இந்த வண்டியை பார்த்து அழுதுகிட்டு இருக்கு. அவள் இதுக்கு உன் வண்டி பார்த்து அழுதா? என் வண்டி பார்க்க பளபளன்னு அழகாக இருக்கான். அதுக்கு இந்த வண்டி மாதிரி வண்டி வாங்கணும்னு ஆசையாக இருக்கான். வாங்க முடியலன்னு வயிற்றுச்சலில் போன வீடு இருக்கு. அதுக்கு மேக்கப்புக்கார பணத்தை தூக்குனாலே இதே மாதிரி 4 வண்டி வாங்கி விடலாமே. இதை தாக்கா நானும் சொன்னேன். என்ன கோயில அங்கே மரமாக போன மேக்கப் ஐட்டியம் மறுபடியும் திரும்பி இங்கே மரமாகவே வருது. வேறு எதுக்காக வருவா? அவள் பண்ணியிருந்தா ஆர்டர் ஏதாவது வீட்டுக்கு வரமா இருக்கான், அதை வாங்கிறதுக்கு தான் வந்துட்டுருக்கா. ஆமாம் கோகிலா, கண்டிப்பாக அதுக்காக தான் இருக்கணும். வேகத்தில் வேற ஓடி வந்துட்டுருக்கா. என்ன நீங்கள் 2 பேரும் இதில் நின்றுட்டுருக்கே, வீட்டுக்கு நேரி போக வேண்டியதுன்னு. எங்கள் வீடுகளுக்கு போக எங்களுக்கு தெரியும். நீ ஒரே இடத்துல ஓடாமல் வீட்டுக்கு நேரி ஓடுக வேலையை பாரு. நான் இதுக்கு வீட்டுக்கு நேரி ஓடி போகணும். நான் இதில் நின்று தான் ஓடுவேன். இதில் நின்று ஓடக்கூடாதுன்னு சொல்லறதுக்கு இது என்ன உங்கள் அப்பா வீட்டு ரோடா? ஏன்க்கா இப்படி சண்டை போடுறதுக்குன்னே திரிக்காளுவேன். உடம்புல எக்கச்சக்க கொழுப்பு, அதுன்னு போய் தான் இப்படி திரிக்காளுவேன். என்னது கொழுப்புன்னு என்னமோ பேசணுமா இருந்து? அது வேற ஒன்றும் இல்லைக்கா, இப்படியே நீங்கள் ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுடுங்க, உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைஞ்சி போயிடும்னு சொல்லிட்டு இருந்தேன். நீ சொல்லதும் சரிதான். டாக்டர் என்னையே இப்படி ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் ஓட சொல்லியிருக்காரு. அப்போ வீட்டில் வச்சு இப்படி ஓடி இருந்திருக்க வேண்டியதானே? அது எனக்கு மறந்து போச்சு பார்த்துக்க. இப்போ செத்த நேரத்துக்கு முந்தி தான் ஞாபகத்தில் வந்துச்சு. அதான் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கேன். அப்போ இன்னும் 1/2 மணி நேரம் இப்படி தான் ஓடுவீங்களா? 1/2 மணி நேரம் ஒன்றும் இப்படி ஓட மாட்டேன். அப்பாடா, தப்பிச்சு போகல. ஏற்கனவே 2 நிமிஷம் ஓடியாச்சு. அதனால் இன்னும் 28 நிமிஷம் இப்படியே தான் ஓடுவேன். சரி கோகிலா, நான் வீட்டுக்கு போகிறேன், நீ இன்னும் வீட்டுக்கு கிளம்பு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தானக்க வந்திய, ஏங்க உடனே கிளம்பிடுறியா? ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போங்களாம். 1/2 மணி நேரம் கழிச்சு போகணுமா? உன் வண்டியில் மைக் ஏதாவது வச்சுருக்கியா கோகிலா? வண்டியில் இல்லைக்கா, வீட்டில் தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வேணுமா? வேண்டாம் கோகிலா. எதுக்குக்கா நீங்கள் இப்போ மைக்கை கேட்டிய? அது வேற ஒன்றும் இல்லை கோகிலா, நம்ம இதில் நின்று கதை விடுக்கதும் மைக்கில் பேசுகிறதும் ரெண்டும் ஒன்று தான். இதுக்கு மேலே நம்ம இதில் நின்று கதை விட்டுட்டு இருக்குது நம்மளுக்கு நல்லதில்லை. நம்ம வீட்டுக்கே கிளம்பிடுவோம்.